எப்படி நாம் கர்த்தருடைய பந்தியை இவர்களோடு அனுசரிக்க முடியும்? அதுதான் பெரிய பிரச்சனை. நியாயமான கேள்வி தானே. இப்போ நம்ம சபை இருக்குது, அந்த சபையில் வந்து எல்லாருமே வர்றாங்க. உங்களுடைய சபையில் அந்த சபையில் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து பணக்காரங்களும் இருக்கிறாங்க, மத்திய இதுலேயும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மாதம் வந்து எல்லாம் சரிங்க, எல்லோரும் சாப்பாடு கொண்டு வந்துடணுன்றீங்க. கொண்டு வந்தாலும் எல்லோரும் கொண்டு வராங்க. யார் வீட்டிலேருந்து எந்த சாப்பாடு வருதுன்னு தெரியாது. அப்போ என்ன செய்ய முடியாது? நான் கேட்கக்கூடாது, இது யார் வீட்டில் செஞ்சது, இது சுத்தமாக செஞ்சாங்களா, இது வந்து என்னது கையை ஸ்டெர்லைஸ் பண்ணாங்களா, இல்லை இதில் வந்து என்ன ஹேண்ட் ஸ்டெர்லைஸ் யூஸ் பண்ணாங்க. இட்ஸ் ஐ காமன். எல்லாருமே பகுர்ந்துண்டு உரை இருக்கும்போது சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், அந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், இப்படி வெட்டினா சாப்பிட மாட்டோம், அப்படி வெட்டினா சாப்பிட மாட்டோம், இந்த பூண்டு போட்டு செஞ்சால் இப்படி உள்ளவங்க ஐக்கியப்படவே முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு சரீரம் அல்ல, அங்கே அநேக சரீரங்களாக பிரிந்து விடுகிறது. இதுதான் பெரிய பிரச்சனை. ஒன்று, வெளியில் உள்ளவங்களுக்கு நியாயப்பிரமாணம் வேணும். அப்படி நியாயப்பிரமாணமே இல்லாட்டியும் பரவாயில்லையா, கொஞ்சம் சுத்தபத்தமாவது இருக்கலாம்ல. அவங்க நிறைய சபைகளில் இது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த அந்தியோகியா சபையிலையும் மற்ற சபைகளில் உள்ள பிரச்சனை இல்லை. நம்ம சபைகளிலே வந்து ஒரு வீட்டில் போய் இந்த கேரல் ரவுண்ட்ஸ் போவாங்க. கேரல் ரவுண்ட்ஸ் போகிறவங்க சில வீடுகளில் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஏழைங்க. எதுக்கு அவங்க ரொம்ப ஏழைங்கனால தண்ணி குடிக்கிறதில்ல, அது அசுத்தமாக இருக்கும், தண்ணி பிடிக்காது. ஒரு ஒரு காணொளி பார்த்தேன், ஒரு சின்ன காணொளி. அது வந்து இந்த ஸ்கெவெஞ்சர், அதாவது குப்பை அள்ளுறவங்க, அதை விட என்ன குப்பை அள்ளுறவங்க கிடையாது, அதாவது இந்த குழியில் போய் உள்ளே போய் க்ளீன் பண்ணுறவங்க, அதை பற்றி வரக்கூடிய ஒரு கதை. அந்த வீட்டில் வந்து அந்த கான்ட்ராக்டருக்காரர் பேசிகிட்டு இருக்கும்போது, நானும் சொல்கிறேன், இந்த வேலையை செய்யாதீங்க, எத்தனையோ பேர் செத்து போயிட்டான் அதுக்குள்ளே இறங்கி அப்படின்னு சொல்கிறேன். அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, பாருங்கள் பொழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இருங்க, நான் உங்களுக்கு போய் டீ வாங்கிட்டு வரேன்னு போய் டீ வாங்கி கொண்டு வந்து கடையில் வந்து அந்த கிளாஸை கொண்டு வச்சுட்டாரு. ஆமாம், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமாம்மா அப்படி இப்படின்னு அவர் பேசிட்டு போகும்போது டீ குடிக்கலை, டீ கிளாஸை மட்டும் காட்டுறாங்க. டீயை குடிக்கல. ஏன்னா அவர் என்ன வேலை செய்கிறாரு, பிட்டுக்குள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுறாரு. இவர் வீட்டில் நான் எப்படி டீ குடிப்பேன்? அந்த அம்மா வீட்டில் கூட போடலை, வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வருது, குடிக்கலை. தி சேம் ப்ராப்ளம் இங்கே. அசுத்தமான பிராணிகளை சாப்பிடுகிறவர்களோடு கூட நாங்கள் எப்படி கர்த்தருடைய பந்தியை ஆராதிக்க முடியும்? அவங்களும் எங்கள் போல சுத்தமான பிராணிகளும் சுத்தமும் பரிசுத்தமும், அதாவது சுத்திகரிப்பினுடைய முறைமைகள் எல்லாம் இத்தனை தடவை ஈசோப்பினால் கழுவும், அதனால் கழுவும், எந்த சோப்பை போட்டாவது கழுவும், ஏதாவது ஒன்று அவங்க செய்யணும் அப்படின்றாங்க. இது இல்லாமல், அதாவது அந்த சுத்திகரிப்பினுடைய முறைமைகள் இல்லாமல் நாங்கள் இவர்களோடு ஐக்கியப்பட முடியாது அப்படின்னு தனித்து நிற்கிறாங்க. இங்கே தான் வேறொரு சுவிசேஷம் வருது. என்ன சுவிசேஷம்? அவங்க வேறொரு சுவிசேஷம் கொண்டு வரனா, கிறிஸ்து இயேசுவின் கிருபையின் சுவிசேஷம், அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் மேல் வைக்கும் விசுவாசம் போதாது. என்ன வேணும்? கூடவே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், அதற்கடுத்ததாக சுத்திகரிப்பினுடைய முறைமைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு, அப்போ தான் நாங்களும் நீங்களும் ஐக்கியப்பட முடியும். என்ன யோசிக்கிறீங்க? இது அந்த சபையில் தான் இருந்துச்சா, இல்லை நம்ம சபைகளிலும் எல்லா இடத்துலையும் இருக்குதான்னு தான் கேட்குறேன். இப்போ அதை விட மேலே இருக்கும், இன்றைக்கும் இருக்குது, அதை விட அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து இந்த பரிசேய கூட்டம் இருக்குது இல்லையா? இன்னும் அந்த பரிசை இதே போல் இந்த வேறு நிகழ்ச்சி எங்கேயாவது நடந்துக்கா? கொர்நேலி வீட்டில் இதே பிரச்சனை தான் நடந்துச்சு. கொர்நேலி வீட்டில் நடந்தது என்ன? பரிசேயரில் சிலர் வந்தாங்க, அவங்க தான் செஞ்சாங்க. நீங்கள் கொர்நேலி வீட்டில் நடந்த எல்லாவற்றையும் பார்த்துட்டு, அந்த பார்த்த ஆளுங்களே தான் போய் சொல்லி 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீ எப்படியா போய் சாப்பிட்லான்னு கேட்குறாங்க. ஏன் சாப்பிட்டதுன்னு? அந்த கொர்நேலி சாதாரண மனுஷன் கிடையாது, அவன் பெரிய பணக்காரன், 100க்கு அதிபதி. அந்த ஆள் இத்தாலியா பட்டணத்தினுடைய அந்த ரெஜிமெண்ட்டுக்கு ஒரு லீடர், பட்டாளத்துக்கு லீடர். அவன் வீடு பெரிய வீடு, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ரசிக்கப்பட்ட ஒரு குதூகலத்தில் இருக்கும் பொழுது இவங்க, நீ எப்படி அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்த? அவன்தெல்லாம் வேணும், அவன் வேணாம். என்னங்க? அவன்தெல்லாம் வேணும், அவன் வேணாம். அவனுடையதெல்லாம் வேணும், திங்ஸு
ஓ அவங்க கொடுத்த மெட்டீரியல் எல்லாமே வேணும், ஆனால் அவனும் வேண்டாம். அது அவங்க வேண்டாம். எல்லாருமே இந்த 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 11வது அதிகாரத்தில் இதே பிரச்சனை தான் இருக்குது. அங்கேயும் ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதையும் கேட்கல. இப்போ 15வது அதிகாரத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க, இதே பிரச்சனையை பண்ணுறாங்க. அவங்க என்ன எங்கே போகிறாங்கன்னா, உலகம் முழுசு நீ ஊழியக்காரர் அனுப்புறிய, அப்போ உன் இடத்துல போட்டால் தான் உலகம் முழுசுக்கும் எங்களுடைய ட்ராக்ஸ் போய் சேரும். எங்கே கொண்டு சேரணும்? முதல்ல எங்கே கொண்டு போடணும்? எங்கே போடணுன்றாங்க? அந்தியோகியாவுக்கு கொண்டு போய் அதை சரிப்படுத்திட்டா அங்கேருந்து போகிற ஊழியக்காரர் எல்லாரும் நம்ம காஸ்பல் பாக்கெட்டை தான் எடுத்துகிட்டு போவான். அவங்க காஸ்பல் பாக்கெட்டை என்ன செய்யணும்? ஒழிச்சிடணும். பவுலடியார் போயிட்டு வந்தது செல்லாது, சரியில்லை அப்படின்னு சிலர், அதில் சில பரிசேயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் யூதயாவிலிருந்து வந்து 15வது அதிகாரம் 1வது வசனம் அப்படின்ட்டுருக்கா. சரி, நான் இதை எழுதும்போது உங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பு எழுதுனேன். அதாவது 15வது அதிகாரம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஜாஸ்பர்னு சொல்கிறக்கூடிய அருமையான நம்முடைய சகோதரி உடனே கீழே எழுதுகிறாங்க, கலாத்தியர் 2வது அதிகாரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கலாத்தியர் 2வது அதிகாரம்? நீங்கள் அங்கேயும் இதே டாபிக் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் இதே டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அங்கே? இதே விருத்த சேதனம் கொடுக்கணுமா இல்லையா? ஆமாம், விருத்த சேதனை வேணுமா வேண்டாமா அப்படின்னு இன்னொரு டாப்பிக்கும் ஓடுது அங்கே. விருத்த சேதனை ஒன்று, அதுக்கடுத்து இன்னொரு டாப்பிக்கும் ஓடுது, வேறொரு சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷன் 1வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. அப்படியே 2வது அதிகாரத்தையும் அப்படி கையில் வச்சுக்கங்க எல்லாரும். 2வது அதிகாரத்தையும் வச்சுக்கிடுங்க. சரி, டேபிளில் உட்காந்து. ஆமாம், என்ன ஆச்சு இங்கே ரொம்ப பவுலடியார் வந்து வர்றாரு. பவுலடியார் இப்போ வந்து பவுலடியாரும் பர்னபாவும் 1வது சுவிசேஷ பிரயாணம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கலாத்தியர் 2வது அதிகாரம் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்துக்கும் 15வது அதிகாரத்துக்கும் இடையில நடந்திருக்கு. இப்போ காலங்களை ஒப்பிட முடியுதா உங்களுக்கு? அப்போ 15வது அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கவுன்சிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பவுலடியார் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த கலாத்தியருக்கு எழுத நிருபத்தை எழுதி ஒரு குவிச்சுட்டு தான் போயிருக்கார். அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான சத்தம் போட்டுருந்தான். அவங்க வந்து அமைதியாக பேசுகிறாரு. அங்கே நல்லா சத்தம் போட்டார். சத்தம் போட்டதுனால இங்கே வந்து என்ன செய்கிறார்? சாந்தமாக பேசுகிறார். கமிட்டியில் வந்து எழுதுறாரு, கொட்டுறதெல்லாம் கொட்டிட்டார் அங்கே பயங்கரமாக. அவன் அறுப்புண்டு போவனாக, அறுப்புண்டு போனால் நலமாக இருக்கும், உங்களை வந்து என்ன சொல்கிறாரு, உங்களை கலக்குகிறவர்கள் அறுப்புண்டு போனால் நலமாக இருக்கும்னு அங்கே விரட்டிட்டார். இங்கே செம்மையாக விரட்டிருக்காரு. இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா 47லேருந்து 49 வரைக்கும் 1வது மிஷனரி பிரயாணம் முடிஞ்சு 49ல் வரும் பொழுது இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. 49 மத்திய பகுதியில் அவர் கலாத்தியர்கள் நிருபத்தை எழுதிட்டு அப்போ தான் இந்த பேதுருவோடு கூட நேரடியாக மூஞ்சிக்கு நேராக அவர் கேட்டார், சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அங்கே போவோம். அதாவது எருசலேமுக்கு வந்து அவங்க தலைமை ஸ்தலம்னு போகலை, அங்கேருந்தானே வந்தாங்க இந்த ஆளுங்க. அங்கே போய் ஆளுங்களை பார்ப்போம். நம்ம சொல்கிறேன், ஏன் ஏரியாவில் வந்து பாரியான்னு சொல்லுவாங்க. உன் ஏரியாவுக்கு நான் வர்றேன், உன் ஏரியாவுக்கு வர்றேங்க அங்கே. இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், அங்கே போய் இந்த பிரச்சனையை கேட்குறாங்க. ஆக நீங்கள் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும் பொழுதே கூடவே என்ன செய்யணும்? எப்படி நீங்கள் எப்போவுமே நிருபங்களையும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா நிருபங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் தான் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நான் பார்க்குறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, சிலர் வந்து 2வது அதிகாரத்தில் நீ என்ன சொன்னது அதாவது பர்னபா இருக்கிறாரு, அதுக்கடுத்து சிலர் வந்து வந்திருக்கிறாங்க, பேதுரு அங்கே இருக்கிறாரு. ஏன் அங்கே போனார்னு தெரில. 15வது அதிகாரத்துக்கு பிறகு பேதுருவே ஆளை காணோம். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 12ல் இருப்பார், அப்புறம் 15ல் இருப்பார், அதுக்கப்புறம் ஆளை காணோம். பார்த்தார், லூக்கா இவரை வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி சரி நீங்கள் வேறு இடத்துக்கு போங்கன்னு அனுப்பியிருப்பார். அல்லது பேதுருவானவர் இன்னும் அதிகமான விளக்கத்தை தெரிந்து கொண்டு, அதாவது வெளிப்பாட்டை தெரிந்து கொண்டு அவர் போயிருக்கணும். சரி, கலாத்தியா நிருபத்தை எழுதும் பொழுது அவர் இதில் குறிப்பிடுகிறார், பேதுருவானவர் வந்தவர் முன்னாடி வந்து நல்லா எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ருக்காரு. எல்லா புறஜாதியாரோட கூட தான் சாப்பிட்ருக்காரு, எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. ஆனால் சிலர் யாக்கோபிடத்துலேருந்து வந்திருக்காங்க, சில பேர் அதாவது எருசலேம்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஏன் யாக்கோபிடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்கன்னா, பெரிய பாஸ்டர்கிட்டேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் கெத்து இல்லை, யாருன்னா எங்கள் பெரிய பாஸ்டர்லேருந்து வந்திருக்க பெரிய ஆளுவர். அவர் பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இங்கே
யூஸ் பண்ணலை. ஏன்னா அவர் பின்னாடி சொல்கிறாரு, எங்களால் அனுப்பப்படாதவன் எவனோ வந்திருக்கிறான் என் பேரை சொல்லிக்கிட்டு, என் விசிட்டிங் கார்டை திருடிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறாரு. இல்லை, அவங்க யாரோ வந்திருக்காங்க, அவருடைய பேரை சொல்கிறாங்க, வந்து என்ன செய்கிறாங்க. ஆனால் வந்து உள்ள பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஒவ்வொரு இடத்துலையும் சிலர், ஒரு சிலர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. பவுலடியார் என்னது, வேறு சிலர், ஒரு சிலர், யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டே வர்றாரு, சொல்லிடுறாரு. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, யாரோ ஒரு டாப் போஸ்ட்டில் உள்ள ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அவருடைய பேட்ரனைஜ் இருந்திருக்கு, ஏதோ ஒரு என்னது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு, இந்த மாதிரி போய் சொல்லுப்பா செய்யப்பான்னு யாரோ ஒரு முக்கியமான ஒரு ஆள் அங்கே இருந்திருக்கிறார். இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக வந்திருக்க முடியாது, இவ்வளோ தைரியமாக செய்திருக்க முடியாது. அவங்க யாக்கோபிடத்துலேருந்து சிலர் வர்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலர்களே பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 2 விதமாக பிரிக்க பார்க்குறாங்க. ஒன்று, யாக்கோபையும் பேதுருவையும் பெரிதுபடுத்தி, நீ நீ பவுலடியார் ஒன்றுமே கிடையாது, பவுல் நீ ஒன்றும் கிடையாது, நீ அப்போஸ்தலனே இல்லைன்னு சொன்னாங்க, நீ ஒன்றுமே கிடையாது, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ யார் பெரிய ஆளா? ஏன்னா 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்லாம் இதான் கேட்குறாங்க, நீ யாரையா, நீ பெரிய ஆளா, நீ ஒன்றுமே கிடையாது, அவன்கிட்ட உன்ட்ட அற்புதம் இல்லை, அடையாளம் இல்லை, உன்ட்ட ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரையும் இப்போ எங்களுக்கு வந்து உயரமான ஆள் வந்து யாக்கோபு தான், நாங்கள் அவர்கிட்ட வரோம், நீ சாமானியமாக ஆளுன்னு சொல்லி அவங்களே பிரிக்க பார்க்குறாங்க. இது ரொம்ப 10ஆம் வசனத்துல தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். ஆமாம், அதுக்கு முன்னாடி அவர் சொல்ல, அவர் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு எழுதியிருப்பார். நீ யாராக இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த 2வது அதிகாரத்தில் அவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஐ டோன்ட் கேர் அபவுட் தம். நான் வந்து கிறிஸ்துவை வந்து பின்பற்றுகிறேன். சார் வாசிங்க. அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆமாம், அதைத்தான் அவர் கொண்டு வர்றார் பின்னாடி. இவங்க எப்படி பேசுகிறாங்களே, ரொம்ப ரொம்ப இது, யாக்கோபுக்கு யாசகமும் பவுலுக்கு பாதகமாக இருக்கிறார்கள். யாக்கோபுக்கு யாசகமும் பவுலுக்கு பாதகமாக. அவர்கள் பரிசேயர் கூட்டமாக இருக்காங்க. சரி, இப்போ பர்னபா பவுலடியார் இப்போ எல்லாம் ஒரு 4 பேர் அங்கே பேசுகிறாங்க அந்த கமிட்டியில். நீங்கள் அந்த பகுதிக்கு நீங்கள் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. 15வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அதில் பேசுவாங்க. யார் 4 பேர் அதில் பேசுகிறது? ரொம்ப முக்கியமாக பேசக்கூடியவர்கள். பேதுரு பேசுகிறாரு, பவுல் பேசுகிற, யாக்கோபு பேசுகிறாரு, பர்னபா பவுல் எல்லாரும் பேசுகிறாங்க. பர்னபா பவுல் வந்து 2 பேரும் வந்து ஊழியத்தை பற்றி தான் பேசுகிறாங்க நிறையா. அவங்க வேறு ஒன்றும் சொல்ல. அதாவது 3வது வசனம், 4வது வசனம், 12வது வசனம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவர்கள் மூலமாக செய்த காரியங்களை தான் பேசிட்டு வராங்க. இன்னொன்று கவனிச்சிங்களா, இங்கே பர்னபாவோட பேர் முதல்ல வரும். நீங்கள் கவனிச்சிங்களா, முன்னாடி பர்னபாவும் பவுலுன்னு வரும், சவுலுன்னு வரும், பின்னாடி பவுலும் அவனை சேர்ந்தவர்கள்னு வரும். இப்போ இங்கே என்ன வருதுன்னா, பர்னபாவும் பவுலும் அப்படின்னு வரும். ஏன்னா பர்னபா அவங்க ஆள், அவர் என்னெல்லாம் சொல்லுவாருன்னு தெரியும். இப்போ பர்னபாவுக்கு ஒரு 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 வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இங்கே மறுபடியும் திரும்ப. இங்கே கலாத்திய நிருபத்தில் தான் இதை குறித்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். கலாத்தியருடைய நிருபம் 2வது அதிகாரம் 11 முதல் 16 வரை நடந்த நிகழ்ச்சிகள், இந்த எருசலேம் கூறுகைக்கு முன்பதாக நடந்த நிகழ்ச்சி என்று சொல்லி நாம் பார்க்குறோம். முக்கியமாக அந்த கலாத்தியருடைய நிருபத்தை நம்ம முழுசுமாக பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அந்த கலாத்தியில் நடந்ததை குறித்து நம்ம பார்க்குறோம். 1-2 காரியத்தை சொல்கிறேன். இது யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால், அந்த கலாத்திய நிருபம் குயிக்காக நான் சொல்லிட்டு வரேன். அடுத்த நிகழ்ச்சியை அது குறித்து பார்ப்போம். இது வந்து தெற்கு கலாத்தியாவில் உள்ள சபைகளுக்கு, வடக்கு கலாத்தியா ஒன்று இருந்துச்சு, ஆனால் தெற்கு கலாத்தியாவில் உள்ள சபைகளுக்கு இது எழுதப்பட்டது. எப்பொழுது எழுதப்பட்டது? இது 1வது பிரயாணத்திற்கும் 2வது பிரயாணத்திற்கும் விசேஷமாக எருசலேம் கவுன்சிலுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, சிரியாவில் உள்ள அந்தியோகியாவிலிருந்து எழுதியிருக்கிறாரு. என்ன காரணத்துக்காக எழுதினார்? நீங்களே சொல்லுங்களேன், என்ன காரணத்துக்காக எழுதினார்? விருத்த சேதனம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் கிடையாது, நீங்கள் வந்து இன்னொரு சுவிசேஷத்தை கொண்டு வராதேன்னு சொல்லி ஊன்ற கட்டுவதற்காக எழுதியிருக்கிறார். இது ஆக அப்போஸ்தலருடைய 15வது அதிகாரமும் இதுவும் ஒரே கருத்து தான். எனவே பேதுருவும் பவுலடியாரும் இந்த போதனைக்கு சார்பாகவே எல்லாவற்றையும் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர் அங்கேயே ஒரு தடவை போட்டு அடித்து கூட்டு வர்றாரு. புரியலையா? பேதுருவானவர் இங்கே வந்து இந்த கமிட்டியில் உட்காந்து பவுலடியாருக்கு சாதகமாக தான் பேசுகிறார். ஆனால் அங்கே வித்தியாசமாக நடந்தார். அங்கே என்ன செஞ்சிட்டாரு, நான் பவுலடியார் நேராக மூஞ்சிக்கு நேராக பார்த்து சொல்லிட்டார்,
இல்லை என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு யூதனாக இருந்து யூத முறைப்படி நீ நடக்காமல் எப்படி யூதர் இல்லாதவர்களை யூத முறைப்படி நீ நடத்தலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. என்னது கட்டாயம் பண்ணலாமா? கட்டாயம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவருக்கு உதிச்சிருக்கு. உடனே செஞ்சார், திரும்ப அங்கேயே அவருக்கு ஓரியன்டேஷன்லாம் கிடச்சிருச்சு முன்னாடியே. திரும்ப இங்கே நேராக வந்து என்ன செஞ்சார், சொன்னதை அப்படியே கடன்னு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சிட்டாரு. கலாத்தியாவில் நடந்தது என்ன, அவர்களோடு முகமுகமாக எதிர்த்ததுனால சுவிசேஷத்தை காட்டுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா சுவிசேஷத்திற்காக பவுலடியாரும் அவரோடு கூட இருந்த ஊழியக்காரர்களும் எவ்வளவோ பாடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே இருப்பது போல அநேக இடங்களிலே சுவிசேஷங்கள் அந்த நாட்களிலும் பாதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் எப்படியோ போகட்டும் என்று அவர்கள் விடவில்லை. சுவிசேஷத்திற்காக அவர்கள் முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். ஏன்னா சுவிசேஷம் தப்பாக போயிடுச்சுன்னா சபைகளும் தாறுமாறாய் போய்விடும். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.